இது பாருங்க பிடிக்கறணுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மார்கழி மாதத்தில் இந்த சீசனில் நல்லா கிடைக்கும். அது இதில் வந்து மசியல் பண்ண போகிறேன். இது என்ன பண்ணணும்னா, புது கிழங்காக இருந்தால் அரிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண, வாங்கிட்டு ஒரு 10 நாள் ஆற்றுல வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கணும். அப்படியே இருந்ததுனால அந்த புளி போடுறேன். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் கமருவோம் அப்படின்ற பயம் இருக்கும். அதனால் நல்லா இந்த அளவுக்கு இது வந்து 1/2 கிலோக்கு மேலே இருக்குது காய். அது அப்படியே காயை கட் பண்ணல, அப்படியே போட்டிருக்கேன் அலம்பிட்டு. அதில் அந்த புளி அப்படியே போட்டுட்டு நல்லா ஒரு 3 விசில் வந்து குக்கரில் வச்சு நல்லா சத்தம் வந்து வேகும். இந்த புளி போடுறதுனால அந்த சமைக்கும் போது காரம் இருக்காது. இது வேக வச்சுக்கிறேன். இந்த புளி போட்டு வேக வச்சேன் பார்த்தீங்களா, நல்லா வேக வச்சது. அதை வந்து நல்லா மசிச்சுக்கிறேன். இந்த கிழங்கு வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. போட்டோடனே தொட்டனே இதாக இருக்கும். அதனால் இது வந்து கண்டிப்பாக பண்ணுங்க. நான் இது வந்து வத்த குழம்பு பண்ணால் சின்ன வெங்காயம் போட்டு வத்த குழம்பு பண்ணால் நல்லாயிருக்கும். அது பண்ணலை. இப்போ ஆக்சுவலாக அது பிடிக்காது யாரும் எங்கள் காலத்தில். இந்த மசில் மாரி பண்ணேன். 2 விதமாக பண்ணுவேன். இந்தமாரி பண்ணுற மசில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது வந்து வத்த குழம்பு பண்ணிவிட்டு இந்த மசிலை தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு மசில் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு என்ன வேணால் இப்போ வேக வச்சது நல்லா மசிச்சுன்னு இருக்கேன். அடுப்பில் வந்து எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டுருக்கேன். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம் அதையும் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் இந்த பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குவேன். இது கொஞ்சம் ஜலம் விட்டு கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் லிக்விடாக கரைச்சிக்கோங்க. இது கரைச்சது வந்து இதில் போட்டு விட்டுருங்க. உப்பு எவ்வளோ போகிற இந்த இதில் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் மேலே பிடிக்கணும். இது வந்து சப்பாத்திக்கும் வத்த குழம்பு பண்ணிட்டு தொட்டுக்கிறதுக்கு இந்த மசியல் நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆறிட்டு கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக பிழிஞ்சுட்டேன் நான். இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மசியலுக்கு இப்போ கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டு சும்மா 1/2 ஸ்பூன் வெந்தயம். இது வந்து நம்ம சாத்து நெய் போட்டு அப்படியே டைரெக்டாக சாப்பிட்லாம். 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, 2 இஞ்சி. அது இதாகப்புறம் அதையும் போட்டு இந்த அளவு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை தண்ணி விடுறேன். இது அந்த வேக வச்சுருந்தது இல்லையா, அது அப்படியே நல்லா கொஞ்சோண்டு ஜலம் விட்டு மசிச்சுக்கணும். ஜலம் தண்ணி வைக்கிறேன். இங்கே பாருங்கள், துவரம் பருப்பு சும்மா ஒரு குட்டி டம்ளர், 1 டம்ளர் வேக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் இந்த புளி போட்டு இந்த பருப்பு போட்ட மசியல் வந்து வெறும் சாதம் போட்டு கொஞ்சம் நெய் விட்டுட்டு தொட்டுன்னு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் இந்த மசியல். அந்த எலுமிச்சம்பழம் போட்ட மசியல் அது சப்பாத்திக்கும் வத்த குழம்புக்கும். இந்த புளி போட்டு பருப்பு போட்ட மசியல் வந்து தோசை இட்லிக்கு மேலே சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நல்லா இதுக்கு மசின்ட்டேன். நல்லா இது வரட்டும். கொஞ்சம் நல்லா புளி வாசனை போனதுக்கப்புறம் அந்த பருப்பு இந்த மசிச்ச பிடிக்கிறேன்னு கொஞ்சம் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்தோடனே 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டால் போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகா இந்த கார மிளகா இருக்கனால காரம் ஜாஸ்தியாகிடும். 1 ஸ்பூன் போட்டு இதுவும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அந்த வாசனை, பச்சை வாசனை, சாம்பார் பொடி, இது புளி இதெல்லாம் போனதுக்கப்புறம் அது விடணும். இந்த மசிச்ச கிழங்கு, இந்த தோரம்பருப்பு வேக வச்சது எல்லாத்தையும் இது கொதிச்சு எடுத்து போகிற ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த 2 டைப் ஆகிடுது. இது கண்டிப்பாக பண்ணி சாப்பிடுங்க. இந்த சீசனில் கிடைக்கும் போது வாங்கி போட்டு வச்சுட்டு நல்லா காத்தோட்டமாக போட்டு வச்சிட்டிங்கன்னா 2-3 மாதம் கூட வச்சுக்கலாம். அப்பப்போ பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது.